வணக்கம். ஜம் செய்திகளுக்காக நான் உங்கள் ஸ்நேகப்பிரியா. இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜம் தலைப்பு செய்திகளை காணலாம். மும்பை அகமதாபாத் இடையே விரைவாக நடைபெற்று வரும் புல்லட் ரயில் திட்ட பணிகள். 12 நிலையங்களும் 3 பணிமனைகளும் கட்டப்பட்டு வருவதாக ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அறிவிப்பு. போதைப் பொருளை ஒழிக்க மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்பட வேண்டும். வைகோவின் சமத்துவ நடைப்பயணத்தை தொடங்கி வைத்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. சம வேளைக்கு சம ஊதியம் என்கிற ஆசிரியர்களின் கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். தமிழக அரசுக்கு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தல். அமெரிக்காவுடன் பேச்சு நடத்த தயார் என வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ அறிவிப்பு. எங்கு வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் பேச்சு நடத்தலாம் என டொனால்டு டிரம்புக்கு அழைப்பு. இன்றும் நாளையும் தமிழகத்தில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. இன்று காலை 8:30 மணியுடன் முடிந்த 24 மணி நேரத்தில் நீலகிரி மாவட்டம் குன்னூரில் 26 சென்டிமீட்டர் மழை பதிவு. இனி விரிவான செய்திகளை காணலாம். மும்பை அகமதாபாத் புல்லட் ரயில் திட்ட பணிகள் விரைவாக நடைபெற்று வருவதாக ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். டெல்லியில் பேசிய அவர் புல்லட் ரயில் திட்டத்தில் மொத்தம் 12 நிலையங்கள் உள்ளதாக தெரிவித்தார். மும்பை பாந்த்ரா குர்லா வளாகம் சபர்மதி நிலையங்கள் முனையமாக விளங்கும் என்று குறிப்பிட்டார். மொத்தம் 508 கிலோமீட்டர் தொலைவுகளுக்கிடையே 3 பணிமனைகள் கட்டப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். மகாராஷ்டிரத்தில் உத்தவ் தாக்கரே ஆட்சி காலத்தில் ஒப்புதலும் அனுமதியும் பெறுவதில் தாமதம் ஏற்பட்டதாகவும் இப்போது பணிகள் விரைவாக நடைபெற்று வருவதாகவும் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். போதைப் பொருளை ஒழிக்க மத்திய மாநில அரசு இணைந்து செயல்பட வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ சமத்துவ நடைப்பயணம் என்னும் பெயரில் தனது நடைப்பயணத்தை தொடங்கியுள்ளார். இதற்கான விழா திருச்சிராப்பள்ளியில் நடைபெற்றுள்ளது. இதில் அமைச்சர் கே.என். நேரு, நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ, விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த விழாவில் தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டு வைகோவின் சமத்துவ நடைப்பயணத்தை தொடக்கி வைத்தார். அப்போது பேசிய ஸ்டாலின், 82 வயதாகும் வைகோ முதுமையை தூக்கி எறிந்துவிட்டு நடைப்பயணத்தை தொடங்கியுள்ளதாக கூறினார். இளைஞர்களின் வாழ்க்கையை சீரழிக்கும் போதைப் பொருளை ஒழிக்க மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். சம வேளைக்கு சம ஊதியம் என்கிற இடைநிலை ஆசிரியர்களின் நீண்டகால நியாயமான கோரிக்கையை தமிழ்நாடு அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தியுள்ளார். அவர் விடுத்துள்ள அறிக்கையில் அரசு பள்ளிகளில் பணியாற்றும் ஆசிரியர்களில் குறிப்பிட்ட பகுதியினருக்கு மட்டும் குறைவான ஊதியம் வழங்கி வருவது சிறிதும் அறமற்றது என குறிப்பிட்டுள்ளார். ஆட்சிக்கு வந்தவுடன் சம ஊதியம் வழங்கப்படும் என்ற வாக்குறுதியை நிறைவேற்றாமல் திமுக அரசு ஏமாற்றி வருவதாக தெரிவித்தார். திமுக, அதிமுக அரசுகள் இடைநிலை ஆசிரியர்களிடையே நிலவும் ஊதிய முரண்பாட்டை களைய எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். ஆசிரியர் பெருமக்கள் தங்கள் வாழ்வாதார அடிப்படை உரிமையை பெற வேண்டி இரு திராவிட கட்சி அரசுகளுக்கு எதிராக எத்தனையோ அறவழி போராட்டங்களை முன்னெடுத்தும் இன்று வரை அவர்களுக்கு உரிய நீதி கிடைக்கவில்லை என தெரிவித்தார். போதைப் பொருள் கடத்தலை தடுப்பது குறித்து அமெரிக்காவுடன் பேச்சு நடத்த தயாராக இருப்பதாக வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ தெரிவித்துள்ளார். போதைப் பொருள் கடத்தலை தடுப்பதாக கூறும் அமெரிக்கா கரீபியன் கடற்பகுதியில் தனது போர்க்கப்பல்களை நிறுத்தி வைத்துள்ளது. கடத்தல்காரர்கள் என கூறி இதுவரை 100க்கும் மேற்பட்டோரை அமெரிக்க படையினர் சுட்டுக் கொன்றுள்ளனர். வெனிசுலாவுக்கு வரும், வெனிசுலாவில் இருந்து வெளியே செல்லும் கப்பல்களையும் அவர்கள் தடுத்து சிறைப்பிடித்து வருகின்றனர். இந்நிலையில் வெனிசுலா அரசு தொலைக்காட்சியில் பேசிய அந்நாட்டு அதிபர் நிக்கோலஸ் மதுரோ போதைப் பொருள் கடத்தலை தடுப்பது, எண்ணெய் வணிகம் ஆகியன குறித்து அமெரிக்காவுடன் பேச்சு நடத்த தயாராக இருப்பதாக தெரிவித்தார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் எங்கு பேச்சு நடத்த விரும்புகிறாரோ அங்குதான் வருவதாகவும் அவர் எப்போது பேச்சு நடத்த விரும்புகிறாரோ அப்போது நடத்தலாம் என்றும் நிக்கோலஸ் மதுரோ அதிரடியாக அறிவித்துள்ளார். இன்றும் நாளையும் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இலங்கை கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்றும் நாளையும் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும்
புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தேனி, கோவை, நீலகிரி மாவட்டங்களில் நேற்று மழை பெய்துள்ளது. இன்று காலை 8:30 மணியுடன் முடிந்த 24 மணி நேரத்தில் அதிக அளவாக நீலகிரி மாவட்டம் குன்னூரில் 26 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. தென்காசி மாவட்டம் கடனா அணையில் 24 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அதிகப்படியான வாக்குகளை பெற்று வெற்றி பெற வேண்டும் என்று அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை மேடவாக்கத்தில் திமுக பாக முகவர்கள் கூட்டம் ஊராட்சி மன்ற தலைவர் சிவபூஷணம் ரவி தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் பங்கேற்று பாக முகவர்களுக்கு ஆலோசனை வழங்கினார். தொடர்ந்து அவர் திமுக அரசின் 4 ஆண்டு சாதனைகளை பொதுமக்களிடம் எடுத்துரைத்தார். பின்னர் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அதிகப்படியான வாக்குகளை பெற்று வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இதில் சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ், ஒன்றிய கழக செயலாளர் வெங்கடேசன், மாவட்ட இளைஞர் அணி துணை அமைப்பாளர் லோகேஸ்வரா ஆகியோர் கலந்து கொண்டனர். அண்ணாமலையார் கோவிலில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் அமைச்சர் சாமிநாதன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். திருவண்ணாமலை மாவட்டம் அண்ணாமலையார் கோவிலில் மார்கழி மாதத்தையொட்டி சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக தீபாராதனைகள் நடைபெற்றது. இதில் செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் கலந்து கொண்டு பல்வேறு சந்நிதிகள் சாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து அவருக்கு கோவில் நிர்வாகத்தின் சார்பில் மாலைகள் அணிவிக்கப்பட்டு பிரசாதங்கள் வழங்கப்பட்டது. பூவிருந்தவள்ளி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெறுகிற 100ஆண்டு விழாவை பொதுமக்கள் தெரிந்து கொள்ளும் விதமாக அமைச்சர் சாமு நாசர் ராட்சத பலூனை பறக்கவிட்டார். திருவள்ளூர் மாவட்டம் பூவிருந்தவள்ளியில் உள்ள அறிஞர் அண்ணா அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் வருகின்ற 6ஆம் தேதி நிறைவு விழா நடைபெறுவதையொட்டி மாணவர்களுக்கு 100ஆண்டு விழா நடைபெறுகிறது. இந்த 100ஆண்டு விழா குறித்து பொதுமக்கள் அனைவரும் தெரிந்து கொள்ளும் விதமாக ராட்சத பலூன் பறக்கவிடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணசுவாமி தலைமையில் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் சாமு நாசர் கலந்து கொண்டு ராட்சத பலூனை பறக்கவிட்டார். இந்நிகழ்வில் நகர செயலாளர் திருமலை, நகர்மன்ற தலைவர் காஞ்சனா, மாவட்ட பிரதிநிதி லயன்ஸ் தாக்கர், தலைமை ஆசிரியர் கிறிஸ்டோபர் ஜெயக்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். திருவோணம் பகுதிகளில் இறந்தவர்கள் பெயரை நீக்கி மீண்டும் புதிய வாக்காளர் பட்டியலை வெளியிட வேண்டும் என பாஜக முன்னாள் தலைவர் இளங்கோ தெரிவித்துள்ளார். தஞ்சை மாவட்டம் பேராவூரணியில் இறுதி செய்யப்பட்ட வாக்காளர் பட்டியலில் இறந்தவர்கள் பெயர் நீக்கப்படாமல் இருப்பதாக பாஜக தரப்பில் புகார் எழுந்துள்ளது. இது தொடர்பாக தஞ்சை தெற்கு மாவட்ட பாஜக முன்னாள் தலைவர் இளங்கோ செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது, பேராவூரணி தொகுதிக்குட்பட்ட திருவோணம் பகுதிகளில் பாஜக சார்பில் வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு பணி செய்யப்பட்டது என்றார். அப்போது இறுதி செய்யப்பட்ட வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பட்டியலில் இறந்தவர்கள் பெயர் இன்னும் நீக்கப்படாமலேயே உள்ளது என குற்றம் சாட்டினார். இதையடுத்து இறந்தவர்கள் பெயரை நீக்கி மீண்டும் புதிய வாக்காளர் பட்டியலை வெளியிட வேண்டும் என்று கோரினார். இதுகுறித்து நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் பாஜக சார்பில் தேர்தல் ஆணையரை நேரில் சந்தித்து முறையிடப் போவதாக தெரிவித்தார். இருக்கிறார்கள். அந்த 10 லட்சம் பேருக்கும் தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் கடிதம் அனுப்பப்பட்டிருக்கிறது. உண்மையான முகவரியா என்ன என்பதை கண்டறிந்து கடிதம் அனுப்பப்பட்டிருக்கிறது. 26,94,672 வாக்காளர்கள் இறந்து போயிருக்காங்க. அவங்கள நீக்கியிருக்காங்க. தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி அகற்றப்படும் என்ற உத்தரவாதத்தை உருவாக்கும் வகையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் பயணம் அமையும் என பாஜக மாநில பொதுச் செயலாளர் கருப்பு முருகானந்தம் தெரிவித்துள்ளார். திருச்சி மாவட்டம் மன்னார்புரம் பகுதியில் உள்ள ராணுவ மைதானத்தில் வருகின்ற 5ஆம் தேதி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பொங்கல் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள உள்ளார். இதற்கான பந்தல் கால் நடும் நிகழ்ச்சி பாஜக மாநில பொதுச் செயலாளர் கருப்பு முருகானந்தம் தலைமையில் நடைபெற்றது. இதில் திருச்சி மாவட்ட தலைவர் ஒன்றிமுத்து மற்றும் மாநில மாவட்ட பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து பாஜக மாநில பொதுச் செயலாளர் கருப்பு முருகானந்தம் செய்தியாளர்களிடம் பேசிய போது, தமிழக பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் தமிழக சுற்றுப்பயணத்தின் நிறைவு விழாவில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கலந்து கொள்ள உள்ளதாக தெரிவித்தார். தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி அகற்றப்படும் என்ற உத்தரவாதத்தை உருவாக்கும் வகையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் பயணம் அமையும் என்றார். இந்நிகழ்ச்சியை முடித்த பிறகு மன்னார்புரத்தில் நடைபெறவுள்ள பொங்கல் விழாவில் அமித்ஷா கலந்து கொள்ள உள்ளதாகவும் தெரிவித்தார்.
தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு பிரச்சினை தொடர்ந்து நீடித்து வருகிறது என்றும் வருகின்ற 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும் என்றும் கூறினார். 2000 பொங்கல் பானைகளோடு 2000 குடும்பங்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய விழாவாக நடத்த வேண்டும் என்று திட்டமிட்டு அதற்கான ஏற்பாடுகளை செய்யக்கூடிய வகையில் இன்றைக்கு இந்த இடத்திலே பூமி பூஜை போட்டிருக்கின்றோம். தலைக்கவசம் அணியாமல் வந்த இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு போக்குவரத்து ஆய்வாளர் இனிப்புகளை வழங்கி புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தார். தஞ்சாவூர் மாவட்டம் அண்ணா சிலை அருகே நகர் போக்குவரத்து ஆய்வாளர் ரவிச்சந்திரன் தலைமையிலான போக்குவரத்து காவலர்கள் சோதனை பணியில் ஈடுபட்டனர். அப்போது தலைக்கவசம் அணியாமல் வந்த வாகன ஓட்டிகளை தடுத்து நிறுத்திய போது வாகன ஓட்டிகள் அச்சத்தில் திகைத்து நின்றனர். இந்நிலையில் போக்குவரத்து ஆய்வாளர் பேசிய போது அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறி இனிப்புகளை வழங்கினார். தொடர்ந்து சாலை விதிகளை மதிக்க அறிவுரை கூறியதை கண்டு வாகன ஓட்டிகள் நெகிழ்ச்சி அடைந்தனர். விவசாய கிணற்றில் தவறி விழுந்து பரிதவித்த குட்டி கேளை ஆட்டை தீயணைப்புத்துறை வீரர்கள் பல மணி நேரம் போராடி பத்திரமாக மீட்டனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி கடமலைகுண்டு அருகே உள்ள விவசாய கிணற்றில் குட்டி கேளை ஆடு தண்ணீரில் தத்தளித்தபடி இருப்பதை கண்ட பொதுமக்கள் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். தொடர்ந்து தகவலை அறிந்த கடமலைகுண்டு தீயணைப்புத்துறை வீரர்கள் கிணற்றில் தத்தளித்த கேளை ஆட்டை பத்திரமாக போராடி மீட்டனர். இதையடுத்து வனத்துறையினரிடம் ஆட்டை ஒப்படைத்த நிலையில் அடர்ந்த வனப்பகுதிக்குள் ஆட்டை அவிழ்த்து விட்டனர். புதுக்கோட்டையில் வருகின்ற ஜனவரி 3ஆம் தேதி ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறவுள்ள நிலையில் காளையர்களுக்கும் மாடுபிடி வீரர்களுக்கும் டோக்கன் விநியோகிக்கும் பணி தொடங்கியது. புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குறிச்சி கிராமத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி வருகின்ற ஜனவரி 3ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் புனித விண்ணேற்பு அன்னை ஆலயத்தில் காளையர்களுக்கும் மாடுபிடி வீரர்களுக்கும் டோக்கன் விநியோகிக்கும் பணி தொடங்கியது. இதில் திருச்சி, மதுரை, கரூர் உள்ளிட்ட தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வருகை தந்த காளையர்கள் முண்டியடித்துக் கொண்டு டோக்கன்களை பெற்றனர். இதையடுத்து ஜனவரி 3ஆம் தேதி காலையில் மாடுபிடி வீரர்களுக்கு மருத்துவ பரிசோதனை செய்து தகுதியானவர்கள் மட்டும் களத்தில் பங்கேற்க அனுமதிக்கப்படுவார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் தற்போது தச்சங்குறிச்சி பகுதியே விழா கோலம் கொண்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காட்டில் ஆங்கில புத்தாண்டு நாளை ஒட்டி ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் குவிந்த நிலையில் அடிப்படை வசதிகள் இல்லாததால் அவர்கள் இன்னலடைந்தனர். ஆங்கில புத்தாண்டையொட்டி பழவேற்காட்டில் திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, சென்னை மாவட்டங்களில் இருந்தும் ஆந்திர மாநிலங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்திருந்தனர். இவர்கள் பேருந்துகள், தனியார் வாகனங்கள், இருசக்கர வாகனங்கள் மூலம் வந்து கடற்கரையில் குவிந்தனர். சுற்றுலா பயணிகள் குடும்பத்துடன் கடலில் குளித்து மகிழ்ந்தனர். ஆனால் அவர்களுக்கு தேவையான கழிப்பறை வசதியும் இல்லை. இந்த பகுதியில் ஒரே ஒரு குடிநீர் குழாயும் இல்லை. பழவேற்காட்டில் இருந்து கடற்கரைக்கு செல்லும் பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா, இங்கே ரெஸ்ட் ரூம் இல்லை, லேடிஸ் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஒரு ரூம் இல்லை, ப்ளஸ் அடிஷ்னல் இது பார்த்தா எதுவுமே இல்லை. இங்கே நாங்கள்லாம் வந்து இப்போ ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட இங்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நிறைய ஜென்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அது கொஞ்சம் எங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இல்லாமல் இருக்குது. பொள்ளாச்சி ஆழியாறு அணையில் இருந்து புதிய ஆயக்கட்டு பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்பட்டுள்ள நிலையில் விவசாயிகள் மலர் தூவி தண்ணீரை வரவேற்றனர். ஆழியாறு அணையில் இருந்து பொள்ளாச்சி, வேட்டைக்காரன்புதூர், ஊட்டு கால்வாய் வழியாக சிறப்பு பூஜைகள் செய்து தண்ணீர் திறந்து விடப்பட்டுள்ளது. கால்வாய் வழியாக வெளியேறிய தண்ணீரை விவசாயிகளுக்கு நீர்ப்பாசனத்துறை அதிகாரிகளும் மலர் தூவி வரவேற்றனர். அங்கலக்குறிச்சி, வேட்டைக்காரன்புதூர், கோட்டூர், காளியபுரம், ஊத்துக்குளி ஆகிய பகுதிகளில் தென்னை, நிலக்கடலை, நெல் ஆகியவற்றை பயிரிட இது பயனுள்ளதாக இருக்கும் என்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். சரவணம்பட்டியில் உள்ள புரோசோன் மாலில் ஆங்கில புத்தாண்டு கொண்டாட்டம் திரைப்பட பாடகர் கிறிஸ்டன் இசை கச்சேரியுடன் மிக சிறப்பாக நடைபெற்றது. கோவை சரவணம்பட்டியில் உள்ள புரோசோன் மாலில் ஆங்கில புத்தாண்டையொட்டி திரைப்பட பாடகர் கிறிஸ்டன் இசை கச்சேரி நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சினிமா பாடல்களுக்கு ஆடி மகிழ்ந்தனர். தொடர்ந்து பட்டாசுகள் வெடித்து அனைவரும் மகிழ்ச்சியுடன் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். பழமத்தூரில் விசிக கட்சியினர் 2026ஆம் ஆண்டிற்கான நாட்காட்டி, புடவை, இனிப்புகள் ஆகியவற்றை பொதுமக்களுக்கு வழங்கினர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே பழமத்தூரில் விசிக சார்பில் வார்டு கவுன்சிலர் ரீட்டா நாகராஜன் முன்னிலையில் இந்நிகழ்வில் மாநில செயற்குழு உறுப்பினர் இனியன் வடபாதி, வழக்கறிஞர் மனோகரன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர்.
அரக்கோணத்தில் அனைத்து தலித் அமைப்புகள் சார்பில் பீமா கோரேகான் வீரவணக்க நாள் அனுசரிக்கப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் அனைத்து தலித் அமைப்புகள் சார்பில் பீமா கோரேகான் வீரவணக்க நாள் தலித் மக்கள் விடுதலை முன்னணி நிறுவனர் மோகன் தலைமையில் அனுசரிக்கப்பட்டது. இதில் SC/ST கூட்டமைப்பின் தலைவர் நைனா மாசிலாமணி கலந்து கொண்டு வீரவணக்க நாள் கூட்டத்தை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்வில் அருந்ததியர் மக்கள் பேரவை இயக்க நிறுவனர் தலைவர் குருவை குமார், SC/ST கூட்டமைப்பின் பொருளாளர் யஷ்வந்த் ராவ், தலித் மக்கள் விடுதலை முன்னணி கலைமணி ஆகியோர் கலந்து கொண்டனர். கோவில்பட்டி அரசு நூலக கட்டிட விரிவாக்கத்திற்காக பூமி பூஜை போட முயன்ற 12 பேரை கைது செய்த அரசு அதிகாரிகள் மற்றும் காவல்துறையை கண்டித்து தொடர் உண்ணாவிரதம் இருந்து வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி எட்டயபுரம் சாலையில் அரசு நூலகம் உள்ளது. இதன் அருகே உள்ள அரசு புறம்போக்கு நிலம் ஆக்கிரமிப்பு செய்யும் நிலை இருப்பதால் அந்த நிலத்தில் அரசு நூலகத்தை விரிவுபடுத்த வேண்டும், அரசு தேர்வுக்கு மாணவர்கள் தயாராகும் வகையில் அமைக்க வேண்டும் என்று தொடர்ந்து சமூக ஆர்வலர்கள் கூட்டமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதற்கிடையில் அந்த அரசு புறம்போக்கு நிலம் தங்களுடைய நிலைமை என்று முன்னாள் ராணுவ வீரர்கள் நல சங்கத்தினர் தெரிவித்திருந்தனர். இதையடுத்து சமூக ஆர்வலர்கள் கூட்டமைப்பினர் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்தனர். வழக்கினை விசாரித்த நீதிமன்றம் அந்த நிலம் அரசு புறம்போக்கு நிலம் என்று உத்தரவு பிறப்பித்தது. இது மட்டுமின்றி ஆக்கிரமிப்பு கட்டிடத்தை அகற்ற உத்தரவு பிறப்பித்தது. ஆனால் நகராட்சி நிர்வாகம் அகற்ற நடவடிக்கை எடுக்கவில்லை. இதையடுத்து சமூக ஆர்வலர்கள் அந்த கட்டிடத்தை அரசு பொது சொத்து என்று அறிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். காரைக்காலுக்கு புத்தாண்டு கொண்டாட்டத்திற்காக திருவாரூரை சேர்ந்த கல்லூரி மாணவி வந்தபோது லாரி ஒன்று மோதியதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். திருவாரூர் மாவட்டம் பூந்தோட்டம் செருவலூரை சேர்ந்த சங்கவி புத்தாண்டையொட்டி தனது தோழி தீபிகா அழைத்து கொண்டு உறவினர் சரணுடன் காரைக்கால் கடற்கரைக்கு இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளார். பின்னர் கடற்கரையில் கொண்டாட்டத்தை முடித்துக் கொண்டு வீடு திரும்பினர். அப்போது காரைக்கால் மதகடி அருகே பின்புறம் வந்த லாரி ஒன்று இருசக்கர வாகனத்தில் மோதியது. இதில் சங்கவி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் தீபிகா, சரண் லேசான காயத்துடன் காரைக்கால் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதுகுறித்து போக்குவரத்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். TT ஊசி போடுவதால் புண் சரியாகிவிடும் என்பது தவறான கருத்தாகும் என்று மருத்துவர் முகேஷ் மோகன் தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் மூத்த குடிமக்கள் பேரவை சார்பில் முப்பெரும் விழா நடைபெற்றது. இந்த விழாவில் 75 வயது அடைந்தவர்களை கௌரவிக்கப்பட்டு PMD பரிசோதனையும் இலவசமாக அளிக்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக மூட்டு அறுவை சிகிச்சை நிபுணர் முகேஷ் மோகன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது அவர் முதியவர்கள் மற்றும் மூட்டு வலி உடையவர்கள் வலி வந்தால் உடனடியாக மூட்டு அறுவை சிகிச்சை செய்யக்கூடாது என்றும் வலிக்கான காரணத்தை தெரிந்து முறையான சிகிச்சை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று செயல்முறை விளக்கத்துடன் விளக்கினார். தொடர்ந்து அவர் சர்க்கரை நோய் பாதிப்பினால் பாதத்தில் புண் ஏற்பட்டு 25% உயிரிழந்து விடுகின்றனர் என்றும் தெரிவித்தார். TT ஊசி போடுவதால் புண் சரியாகிவிடும் என்பது தவறான கருத்தாகும் என்றும் முதியவர்கள் தங்கள் உடலை எவ்வாறு பாதுகாக்க வேண்டும் என்பது குறித்தும் விளக்கம் அளித்தார். காளையை சாமி மாதிரி தொடுவோம், அதனால் தங்களிடம் எந்த கெட்ட பழக்க வழக்கங்களும் கிடையாது என்று காளையின் உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். தஞ்சை மாவட்டத்தில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் 10 ஆண்டுகளுக்கு மேலாக வாடிவாசலில் மாடுபிடி வீரர்களை அச்சத்தில் உறைய வைத்து வரும் குருவாடிப்பட்டியை சேர்ந்த கரிகாலன் என்ற காளை இந்த முறையும் களம் காண தயாராகி வருகிறது. காளை சோர்வு அடையாமல் இருக்க பருத்தி கொட்டை, புண்ணாக்கு, தவிடு, கடலை புண்ணாக்கு, உளுந்து போன்ற புரதச்சத்து உள்ள சத்தான பொருட்கள் உணவாக கொடுக்கப்படுகிறது என்று அதன் உரிமையாளர் தெரிவித்தார். தொடர்ந்து அவர் மண்முட்ட விடுதல், நீச்சல் பயிற்சி, நடைப்பயிற்சி போன்ற பயிற்சிகளும் காளை மாடுகளுக்கு தரப்படுகின்றது என்றும் தெரிவித்தார். காளை வளர்க்கும் எங்களுக்கு எந்த கெட்ட பழக்கம் வழக்கங்களும் இருக்காது. ஏனென்றால் தாங்கள் காளையை தொடும்போது சாமியாக நினைத்து கும்பிடுவோம் என்று அவர் கூறினார். இப்போ ஜல்லிக்கட்டு நெருங்கிறதுனால உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு 2 நேரத்துக்கு புரதச்சத்து உணவுகள் நம்ம அதனுடைய எடைக்கு நிகராக கிட்டத்தட்ட ஒரு வேலைக்கு ஒரு 5 கிலோ வீதம் அவரை போட்டு, துவரம் போட்டு, அப்புறம் பருத்தி விதை, புண்ணாக்கு வகைகள் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நேரத்துக்கு கொடுத்து மாடை தயார் பண்ணிட்டு இருக்கோம்.
பொங்கல் பண்டிகையை ஒட்டி விவசாயிகள் அதிகமாக மாடுகளை வாங்கியதால் சுமார் 6 கோடி ரூபாய்க்கு மேல் வர்த்தகம் நடந்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்து உள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூரில் தென்னிந்திய அளவில் புகழ்பெற்ற மாட்டு சந்தை கூடியது. இதில் கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா ஆகிய மாநிலங்களில் இருந்து சுமார் 5000த்திற்கும் மேற்பட்ட கால்நடைகள் விற்பனைக்கு வந்திருந்தது. பொங்கல் பண்டிகை கொண்டாடுவதற்காக காங்கேயம், உம்பளச்சேரி, புளியகுளம், பர்கூர், தேனிமலை மாடு, காரி மாடு, செவலை எருது, மயிலை ஆகிய பாரம்பரிய நாட்டு மாட்டினங்களை விவசாயிகள் ஆர்வமுடன் வாங்கி சென்றனர். இந்த காளைகளை ஜல்லிக்கட்டு மற்றும் விவசாயத்திற்காக பயன்படுத்துவோம் என்று விவசாயிகள் கூறினர். ஒரு கால்நடை 10,000 துவங்கி 1 லட்சம் வரை சென்றது என்றும் சுமார் 6 கோடி ரூபாய்க்கும் மேல் வர்த்தகம் நடந்துள்ளதாகவும் வியாபாரிகள் தெரிவித்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் ராவத்தநல்லூரில் உள்ள லட்சுமி குபேரர் கோவிலில் பணத்தை திருடியவரை காவல்துறையினர் கைது செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் ராவத்தநல்லூரில் உள்ள லட்சுமி குபேரர் கோவிலில் கடந்த 29ஆம் தேதி சாமி மீது இருந்த 2000 ரூபாய் பணமும் 20 கிராம் வெள்ளி காயினும் காணவில்லை என கோயில் உரிமையாளர் வடபொன்பரப்பி காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்திருந்தார். இது தொடர்பாக காவல்துறையினர் சிசிடிவி காட்சியின் உதவியுடன் தேடுதல் பணியில் ஈடுபட்டனர். அப்போது இருவரில் சக்தி என்ற நபரை கைது செய்த நிலையில் பாபா என்று மற்றொருவர் தப்பித்து உள்ளார். இதையடுத்து காவல்துறையினர் பணத்தை திருடிய சக்தியிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் மற்றொரு நபரை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். தஞ்சையில் உதவி செய்வது போல் நடித்து தமிழ் தெரியாத சிங்கப்பூர் மூதாட்டியை ஏமாற்றி 800 கோடி ரூபாய் சொத்துக்களை அபகரித்த 12 பேரை காவல்துறையினர் கைது செய்யாத காரணத்தால் மூதாட்டி குடும்பத்தினர் உயிர் பயத்துடன் வீட்டிலேயே முடங்கி உள்ளனர். தஞ்சையை சேர்ந்த வழக்கறிஞர் நாகராஜ், பாலசுப்ரமணியன் மற்றும் செந்தில் ஆகியோர் கடந்த 2018ஆம் ஆண்டு சிங்கப்பூரை பூர்வீகமாக கொண்ட முகமது பேகம் சொத்துக்களை போலி ஆவணம் தயாரித்து அனைத்தையும் தங்கள் பெயருக்கு மாற்றியுள்ளனர். இதன் பின்னர் அவரை சிங்கப்பூருக்கு அனுப்பிவிட்டனர். இதனுடைய சொத்து மதிப்பு சுமாராக 800 கோடி ரூபாய் என கூறப்படுகிறது. இதையடுத்து வழக்கறிஞர் நாகராஜ், பாலசுப்ரமணியன் மற்றும் செந்தில் ஆகிய இருவரும் அந்த இடத்தை பிளாட் போட்டு விற்பனை செய்து உள்ளனர். இதனை அறிந்த முகமது பேகமின் உறவினர் முகமது இலியாஸ் என்பவர் வில்லங்க சான்று எடுத்து பார்த்தபோது சொத்துக்கள் முழுவதும் பெயர் மாற்றம் செய்திருப்பது தெரிய வந்தது. இது குறித்து முகமது இலியாஸ் செந்திலிடம் கேட்டபோது பெரியம்மாவிடம் பணம் கொடுத்து விலைக்கு வாங்கி விட்டதாக தெரிவித்தார். இதனை அடுத்து தனியார் செயலி மூலம் அனைத்து தகவல்களையும் முகமது இலியாஸ் முகமது பேகத்திற்கு தெரிவித்துள்ளார். இதைத் தொடர்ந்து சிங்கப்பூரில் இருந்து தஞ்சை வந்த முகமது பேகம் தஞ்சை மாவட்ட குற்றப்பிரிவு காவல்துறையினரிடம் உரிய ஆவணத்துடன் பிரகாஷ், பாலசுப்ரமணியன், ரேவதி, பாஸ்கரன் உள்ளிட்ட 12 பேர் மீது புகார் அளித்தார். இது குறித்து வழக்கு பதிவு செய்யப்பட்டு 2 நாட்கள் கடந்த நிலையில் தற்போது வரை காவல்துறையினர் யாரையும் கைது செய்யவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் முகமது பேகத்தின் கொழுந்தனார் மகன் முகமது இலியாஸ் குடும்பத்தினர் காவல்துறையினர் தங்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்து உள்ளனர். இருக்கு சார், இப்போ எனக்கும் இருக்கு, பெரியம்மா முகமதாவும் இருக்கு, கைதரும் இருக்கு. ஏன்னா அவங்க சிங்கப்பூர் சிட்டிசன். அதனால தான் அவங்க ரொம்ப யோசிச்சுட்டு இங்கே வர முடியாத அளவுக்கு பயமுறுத்தி தான் சார் வச்சிருக்காங்க. அதுக்காக தான் அவங்க வராத பட்சத்தில் தான் சார் நான் இங்கே அவங்களோட வேலைகள் எல்லாமே நான் இங்கே செஞ்சுட்டு இருக்கேன் சார். எனக்கும் அந்த அச்சுறுத்தல் நிறையாவே இருக்கு சார். நான் பாதுகாப்பு கேட்டு இது மூலியமா நான் தெரிவிச்சுக்கிறேன் சார். எனக்கு காவல்துறை தான் சார் பாதுகாப்பு கொடுக்கணும். இனி வருவது திரையுலக செய்திகள். நகைச்சுவை நடிகர் சதீஷ் கதாநாயகனாக நடிக்கும் 10 நாள் ராஜா படத்தின் போஸ்டர் வெளியாகி உள்ளது. டைமிங் காமெடி மூலம் பிரபலமான நடிகர் சதீஷ் கதாநாயகனாகவும் நடித்து வருகிறார். இவர் தற்போது குரு சரவணன் இயக்கத்தில் புதிய படம் ஒன்றில் நடித்து வருகிறார். இதில் நடிகர் ஆதிசாய் குமார் மற்றும் நடிகை சரண்யா முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்து வருகின்றனர். இந்த படத்தினை சுரேஷ்குமார் தயாரிக்கிறார். இந்நிலையில் காமெடி கதைக்களத்தில் உருவாகி வரும் இந்த படத்தின் தலைப்பு 10 நாள் ராஜா என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக நடிகர் சதீஷ் தனது சமூக வலைதள பதிவில் படத்தின் போஸ்டரை வெளியிட்டு உள்ளார். நடிகர் சதீஷ் கையில் காய்கறி பையை வைத்தது போல உள்ள இந்த போஸ்டர் தற்போது சினிமா ரசிகர்களிடையே இந்த படத்தின் மீதான ஆர்வத்தை அதிகரித்து உள்ளது. அண்ணாமலையார் கோவிலில் புத்தாண்டையொட்டி இயக்குனர் பாலா, ரஜினிகாந்தின் மூத்த மகள் ஐஸ்வர்யா ஆகியோர் சுவாமி தரிசனம் மேற்கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் அண்ணாமலையார் கோவிலில் ஆங்கில புத்தாண்டு மற்றும் மார்கழி மாதத்தையொட்டி சிறப்பு அபிஷேகம் செய்து மகா தீபாராதனைகள் நடைபெற்றது.
இதில் இயக்குனர் பாலா, ரஜினிகாந்தின் மூத்த மகள் ஐஸ்வர்யா ஆகியோர் கலந்து கொண்டு சன்னதியில் சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். பின்னர் கோவில் நிர்வாகத்தின் சார்பில் அவர்களுக்கு மாலைகள் அணிவிக்கப்பட்டு பிரசாதங்கள் வழங்கப்பட்டது. அண்ணாமலையார் கோவிலில் இசையமைப்பாளர் இளையராஜா கொடிமரத்தின் முன் தரையில் விழுந்து சிவனை வேண்டி தரிசனம் செய்தார். திருவண்ணாமலை மாவட்டம் அண்ணாமலையார் கோவிலில் ஆங்கில புத்தாண்டை ஒட்டி சிறப்பு பூஜைகளும் மகா தீபாராதனையும் நடைபெற்றது. இதில் பிரபல இசையமைப்பாளர் இளையராஜா கலந்து கொண்டு பல்வேறு சந்நிதிகளில் சாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து அவர் அண்ணாமலையார் கொடிமரத்திற்கு முன் தரையில் விழுந்து அண்ணாமலையாரை வழிபட்டார். இதையடுத்து அவருக்கு கோவில் நிர்வாகத்தின் சார்பில் மாலைகள் அணிவிக்கப்பட்டு பிரசாதங்கள் வழங்கப்பட்டது. இனி வருவது உலக செய்திகள். சுவிட்சர்லாந்தில் உள்ள பார் ஒன்றில் மக்கள் புத்தாண்டு கொண்டாட்டத்தில் ஈடுபட்ட போது வெடிவிபத்து ஏற்பட்டதில் 47 பேர் உயிரிழந்து உள்ளனர். சுவிட்சர்லாந்து நாட்டின் கிரான்ஸ் மொந்தனா பகுதியில் உள்ள பார் ஒன்றில் ஆங்கில புத்தாண்டை ஒட்டி ஏராளமான மக்கள் கொண்டாட்டத்திற்காக கூடியிருந்தனர். அப்போது பாரில் திடீரென வெடிவிபத்து ஏற்பட்ட நிலையில் கூடியிருந்த மக்கள் உள்ளே சிக்கிக் கொண்டனர். இந்நிலையில் தீ விபத்தில் சிக்கி 47 பேர் உயிரிழந்து உள்ளனர். மேலும் படுகாயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். பின்னர் இந்த விபத்து காரணமாக சுவிட்சர்லாந்தில் 5 நாட்கள் தேசிய துக்கம் அனுசரிக்கப்பட்டது. இனி வருவது விளையாட்டு செய்திகள். மகளிர் ஹாக்கி லீக் போட்டியில் பெனால்டி ஷூட் அவுட்டில் பைபர்ஸை வீழ்த்தி பெங்கால் அணி வெற்றி பெற்றது. ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் 2வது மகளிர் ஹாக்கி இந்தியா லீக் போட்டி நடைபெற்று வருகிறது. இதில் 5வது லீக்கில் ஷிராச்சி பெங்கால் டைகர்ஸ் அணி SG பைபர்ஸுடன் மோதியது. இந்த விறுவிறுப்பான ஆட்டத்தில் இரு அணிகளும் 3-3 என்ற கணக்கில் சமநிலையில் முடிந்ததால் பெனால்டி ஷூட் அவுட் முறை கடைபிடிக்கப்பட்டது. இதில் பெங்கால் அணி சிறப்பாக விளையாடி 4-3 என்ற கணக்கில் பைபர்ஸை தோற்கடித்து வெற்றி பெற்றது. கோவாவில் நடைபெற்ற சர்வதேச விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்ற விளையாட்டு வீரர்களுக்கு ரயில் நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. கோவாவில் நடைபெற்ற சர்வதேச விளையாட்டுப் போட்டியில் மாயா அகாடமி பயிற்சியாளர் முருகன் தலைமையில் 86 விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்டனர். இந்த போட்டியில் வெற்றி பெற்று 41 தங்கம், 22 வெள்ளி, சான்றிதழ் மற்றும் கோப்பைகளுடன் தாம்பரம் ரயில் நிலையம் திரும்பிய 86 வீரர்களுக்கு உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் சந்தன மாலை, சால்வை அணிவித்து பூங்கொத்து வழங்கி உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதையடுத்து பயிற்சியாளர் முருகன் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது, கோவாவில் நடைபெற்ற சர்வதேச விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்ற விளையாட்டு வீரர்கள் தாய்லாந்தில் நடக்க இருக்கும் போட்டிக்கு தேர்வாகி உள்ளனர் என்று கூறினார். தொடர்ந்து பேசிய அவர் இதுகுறித்து துணை முதலமைச்சர் உதயநிதியை சந்தித்து பேச உள்ளதாக தெரிவித்தார். துபாயிலேருந்து பார்ட்டிசிபேட் பண்ண வந்திருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ 14 ஸ்டேட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. அதில் என்னோட அகாடமிலேருந்து பார்த்தீங்கன்னா 86 மாணவர்கள் கலந்துக்கிட்டாங்க. அந்த 86 மாணவர்களில் 41 பேர் கோல்டு மெடலும் 22 பேர் சில்வர் மெடலும் எடுத்து தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்திருக்காங்க. சத்தீஸ்கர் மாநிலத்தில் நடைபெற்ற தேசிய அளவிலான வூசு சாம்பியன்ஷிப் போட்டியில் சாம்பியன்ஷிப் கோப்பையை கைப்பற்றி கோவை திரும்பிய வீரர் வீராங்கனைகளுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. சத்தீஸ்கர் மாநிலத்தில் 5 நாட்கள் நடைபெற்ற 9வது பெடரேஷன் கோப்பை தேசிய அளவிலான வூசு சாம்பியன்ஷிப் போட்டியில் தமிழ்நாடு, கேரளா, மகாராஷ்டிரா உள்ளிட்ட பல மாநிலங்களிலிருந்து 1800 வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். பல்வேறு பிரிவுகளில் நடைபெற்ற போட்டிகளில் சான்சு மற்றும் டவ்லு ஆகிய 2 பிரிவுகளில் கலந்து கொண்ட தமிழ்நாடு அணி 44 தங்கம், 30 வெள்ளி, 38 வெண்கலம் என 112 பதக்கங்களை வென்று ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப் கோப்பையை கைப்பற்றியது. இந்நிலையில் கோவையில் இருந்து போட்டியில் பங்கு பெற்று திரும்பிய வீரர் வீராங்கனைகளுக்கு ரயில் நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதில் தமிழ்நாடு ஊசு சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜான்சன், கோவை மாவட்ட தலைவர் கணேசன் ஆகியோர் கலந்து கொண்டு போட்டிகளில் வென்ற மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு தெரிவித்தனர். சரவணன் சார் இது பண்ணியிருக்காங்க. அப்புறம் எங்கள் டெக்னிக்கல் டைரக்டர் ரவி சாரும் ட்ரெஷரரும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. ட்ரெஷரர் கோபி சாரும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. இந்த சாம்பியன்ஷிப்பில் இவ்வளோ மெடல் அடிக்கிறதுக்கு இவங்க எல்லாரும் தான் காரணமாக இருந்திருக்காங்க. இதில் எல்லாருமே இப்போ கிரீஸ் இன்டர்நேஷ்னல்னு ஒன்று நடத்துது. அதில் எல்லாருக்குமே இதில் சான்சஸ் இருக்குது. நாங்கள் போகிறக்கு அதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம்.
இனி வருவது தங்கம், வெள்ளி மற்றும் பங்குச்சந்தை விலை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கம் இன்று ஒரு சவரன் 1,640,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 140 ரூபாய் அதிகரித்து 12,580 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் 1,120 ரூபாய் அதிகரித்து 1,640,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 1,09,792 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 260 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 2,60,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய பங்கு சந்தைகளில் வணிகம் இன்று உயர்வுடன் காணப்படுகிறது. மும்பை பங்கு சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 308 புள்ளிகள் அதிகரித்து 85,497 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் நிப்டி 102 புள்ளிகள் அதிகரித்து 26,249 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் ஜம் தலைப்பு செய்திகள். மும்பை அகமதாபாத் இடையே விரைவாக நடைபெற்று வரும் புல்லட் ரயில் திட்ட பணிகள் 12 நிலையங்களும் 3 பணிமனைகளும் கட்டப்பட்டு வருவதாக ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அறிவிப்பு. போதைப் பொருளை ஒழிக்க மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்பட வேண்டும். வைகோவின் சமத்துவ நடைப்பயணத்தை தொடங்கி வைத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. சமவேளைக்கு சம ஊதியம் என்கிற ஆசிரியர்களின் கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். தமிழக அரசுக்கு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தல். அமெரிக்காவுடன் பேச்சு நடத்த தயார் என வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ அறிவிப்பு. எங்கு வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் பேச்சு நடத்தலாம் என டொனால்டு டிரம்புக்கு அழைப்பு. இன்றும் நாளையும் தமிழகத்தில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. இன்று காலை 8:30 மணியுடன் முடிந்த 24 மணி நேரத்தில் நீலகிரி மாவட்டம் குன்னூரில் 26 சென்டிமீட்டர் மழை பதிவு. இத்துடன் ஜம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.